السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد صدق الله رسوله الرؤيا بالحق لتدخلن المسجد الحرام إن شاء الله آمنين إلى آخر الآية. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لم يبق بعدي من النبوة إلا المبشرات. قالوا: فما المبشرات يا رسول الله؟ قال: الرؤيا صالحة. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து, அல்லாஹுவின் அருள் நபி அகிலத்தின் அருள் கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், இறைநேசர்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்திற்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியமான நல்வாழ்வையும் நீண்ட ஆயுளையும் நிறைவான சுகத்துடன் கூடிய வாழ்வையும் மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதுயரங்கள் செலவினங்களையும் விட்டு அல்லாஹ் நம் யாவரையும் காத்து ரட்சிப்பானாக. திடீரென்று ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கேடுகளை விட்டு, விபத்துகளை விட்டு, மரணங்களை விட்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுலாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கிற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தருவானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்துக்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, அல்லாஹுவின் மகத்தான கருணையினாலே புனிதம் நிறைந்த ஷாபானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். வல்ல அல்லாஹுவிடத்திலே அதிகப்படியான நல்லமல்களை செய்து எதிர்வர இருக்கிற ரமதானை ஆரோக்கியத்தோடும் நிறைந்த நல்லமல்களோடும் சந்திப்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். அதற்கான உடல் சக்தியையும் மனதிடத்தையும் இபாதத்தின் மீது இருக்கக்கூடிய பேர் ஆனந்தத்தையும் அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் நம் யாவருடைய குடும்பத்தினர்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆரம்பமாக துஆ செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்மிலே எல்லோரும் அசதி ஏற்பட்டால் ஓய்வெடுக்கச் செல்கிறோம். தூக்கம் என்பது மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு உறக்கத்தை ஓய்வெடுக்கும் இடமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனித ஆரோக்கியத்தின் மிக முக்கியமானது உறக்கம். உறக்கம் சரியாக இல்லாத பொழுது அதுவே பல பெரிய நோய்களுக்கு காரணமாக ஆகிறது. எனவேதான் வஜஅல்னல் லைல லிபாசா, இரவை உங்களுக்கு நாம் ஆடையாக விரித்திருக்கிறோம். அந்த இரவிலே தூக்கத்தை உங்களுக்கு நாம் ஓய்வெடுக்கும் இடமாக, உங்களுக்கு புத்துணர்வை தரக்கூடிய ஒன்றாக ஆக்கியிருக்கிறோம் என்று வல்ல அல்லாஹ் சொல்கிறான். தூக்கம் என்பது மனிதனுக்கு எப்படி அவசியமானதோ அப்படித்தான் தூங்கினால் கனவு வருவதும் எல்லோருக்கும் யதார்த்தமானது. கனவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அது பகல் கனவாகட்டும், இரவு கனவாகட்டும், இரவினுடைய பிற்பகுதியிலே அதிகாலை நேரத்தில் ஏற்படக்கூடிய கனவுகளாகட்டும், கனவுகள் வரத்தான் செய்கிறது தூக்கத்திலே. சில நேரத்தில் நாம் காணக்கூடிய கனவு நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. சில நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய கனவு நமக்கு அச்சத்தை தருகிறது. சில நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய கனவு நமக்கு மனதிலே குழப்பத்தை தருகிறது.
பல்வேறு விதமான நெருக்கடிகளை தருகிறது இல்லையா? எனவே அது சார்ந்த சில விஷயங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்ரா பயணத்தை பற்றி பேசும் பொழுது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு மக்காவிற்கு செல்ல வேண்டும், புனித உம்ரா செய்ய வேண்டும், செய்வதை போன்றும் சஹாபாக்களை அழைத்து கொண்டு போவதை போன்றும் ஒரு காட்சியை கனவில் கண்டார்கள். அந்த கனவின் வெளிப்பாடு தான் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு, வாங்கள், எனக்கு கனவிலே அல்லாஹ் உம்ரா செய்வதை போன்று காட்டுகிறான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் போல தெரியுது, வாருங்கள் எல்லாரும் உம்ராவுக்கு போகலாம் என்று மதீனாவிலிருந்து கிளப்பி சஹாபாக்களை அழைத்து கொண்டு போனார்கள். இந்த விஷயத்தை எல்லாம் அல் குர்ஆன் பேசுகிறது. லக்கத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக், நிச்சயமாக அல்லாஹ் உண்மை உரைத்து விட்டான். தன் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்ட கனவை நிச்சயம் அல்லாஹ் உண்மைப்படுத்துவான். ல ததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினின், அல்லாஹ் நாடினால் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே அபயம் பெற்றவர்களாக, பாதுகாப்பு பெற்றவர்களாக நீங்கள் உள்ளே நுழைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் இறக்கி அருளப்படுகிற பொழுது பெருமானார் உம்ராவுக்கு வந்தார்கள். ஆனால் உம்ராவுக்கு வர முடியாமல் தடுக்கப்பட்டார்கள். ஹுதைபியா என்ற இடத்திலே தடுக்கப்பட்டு மறுபடியும் அவர்கள் ஒரு சில ஒப்பந்தங்களோடு உம்ராவுக்கு போக முடியாமல் மறுபடியும் மதீனாவுக்கு சென்றார்கள். இது ஒரு நீண்ட பெரிய வரலாறு. நான் சொல்லும் செய்தி ஒன்றுதான், பெருமானாருக்கு கனவின் வழியாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் காட்டுகிறான். உங்களுக்கும் எமக்கும் எல்லோருக்கும் தெரியும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் நேரடி உத்தரவு அல்ல, கனவு. ஆனால் கண்டது நீங்களோ நானோ அல்ல, இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இறை தூதர்களுக்கு காட்டப்படுகிற கனவு அல்லாஹ்வின் உத்தரவு தான். புகாரி ஷரீஃபிலே ஒரு தனி பாடமே இருக்கிறது. ருயல் அம்பியா ஹக்குன் வஹ்யுன், நபிமார்கள் பார்க்கிற கனவெல்லாம் அது வஹிதான். எனவே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா, என் அருமை மகனே, உன்னை நான் கனவில் கண்டேன். சொல்லும் பொழுது மனாம்ன்றாங்க, கனவில் பார்த்தேன் உன்னை அறுப்பதாக, என்ன சொல்லுகிறாய் நீ? அந்த பிள்ளை சொன்னார், நீங்கள் உங்களுக்கு என்ன உத்தரவோ அதை செய்யுங்கள். இஃப் அல் மா துமர், உங்களுக்கு என்ன உத்தரவோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன், நான் பொறுமையாளர்களில் ஒருவராக இருப்பேன், என்னை அப்படியே நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள். இங்கே நமக்கு ஒன்று புரிகிறது, பெருமானாரின் உம்ராவினுடைய விஷயமாகட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய அந்த மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், இது எல்லாமே கனவின் வழியாகத்தான் காட்டப்பட்டது. எனவே கனவு என்பது நபிமார்களை பொறுத்தவரை அது வஹியாக மாறுகிறது. சரி, உங்களை போன்று என்னை போன்ற நபர்களை பொறுத்தவரை அந்த கனவு என்ன? அதற்கும் தீர்வு இருக்கிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம் யப்க பஅதி மினன் நுபுவா இல்லல் முபஷ்ஷிராத், எனக்கு பின்னால் நுபுவத்தில் எந்த விஷயமும் பாக்கியாக இல்லை, மிச்சமாக இல்லை. இல்லல் முபஷ்ஷிராத், சுபசோபனங்களை தவிர அப்படின்னு நாங்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ். சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், வமல் முபஷ்ஷிராத்து யா ரசூலல்லாஹ், சுபசோபனங்கள் என்றால் என்ன நபியே? முபஷ்ஷிராத் இருக்குன்றீங்க, நுபுவத்தினுடைய எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, என்னோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் நுபுவத்தில் மிச்சமாக இருக்கிறது முபஷ்ஷிராத்துகள் மட்டும்தான், சுப செய்திகள் மட்டும்தான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, சுப செய்தி என்றால் என்னன்னு கேட்டாங்க. இப்போ நபி சொன்னாங்க, அர் ருயா சாலிஹா, நல்ல கனவு. இது நுபுவத்தினுடைய ஒரு பாகம், அது நுபுவத்தினுடைய ஒரு பாகம் தான் நல்ல கனவு என்பது. வேறொரு ஹதீஸ்ல இதை விளக்கப்படுத்தி சொல்கிறார்கள். முஸ்னத் அஹமதிலே ஹஜ்ரத் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறாங்க, அர் ருயா ஜுஸும் மின் சித்தத்தி வ அர்பஈன ஜுஸ்அம் மினன் நுபுவா, நபித்துவத்தை 46 பங்குகளாக வைத்தால் அந்த 46 பங்கில் ஒரு பங்கு தான் கனவு என்பது. கனவு என்பது நபித்துவத்தின் 46 பாகங்களில் ஒன்றுதான், அந்த ஒரு பங்கு தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃப் இடம்பெற்றிருக்கிறது. எனவே நபித்துவத்தினுடைய ஒரு மிச்சமாக, நபித்துவத்தினுடைய ஒரு ஓரஞ்சாரத்திலிருந்து கிடைக்கப்படுகிற ஒரு செய்தியாக
கனவு இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். எனவே காணக்கூடிய கனவை நாம் அதனுடைய நன்மைகளை கேட்க வேண்டும். அதிலே ஏதாவது நமக்கு அச்சத்தை தருகிற, பயத்தை தருகிற, மனப்பதட்டத்தை தருகிற, குழப்பத்தை தருகிற விஷயமாக இருந்தால் அதனுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்திலே காவல் தேட வேண்டும். ஹதீஸ் வந்திருக்கிறது, நீங்கள் பார்க்கிற கனவு நல்ல கனவானால் அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செய்யுங்கள். உங்களை பயப்படுத்துகிற, உங்களுக்கு ஒரு விதமான பதற்றத்தையும் அச்சத்தையும் தருகிற கனவானால் எழுங்கள், எழுந்து உட்கார்ந்து உங்களுடைய இடதுபுறத்திலே 3 முறை நீங்கள் லேசா துப்பிக்கொள்ளுங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதிக்கொள்ளுங்கள். சொல்லிட்டு இப்படி துவா செய்யுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்தஈது பிக மின் ஷர்ரிஹா, இறைவா நான் கண்ட இந்த கனவிலிருந்து என்னவெல்லாம் தீங்கு உண்டோ அந்த தீங்கெல்லாம் விட்டு என்னை பாதுகாத்து விடு. யா அல்லாஹ், நான் பார்த்த இந்த கனவின் தீங்கு எதுவெல்லாம் உண்டோ அந்த மொத்த தீங்கை விட்டு என்னை காத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்துவிட்டு எப்படி படுத்தீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா படுங்க. வச்சுக்குங்க, வலதுபுறமாக ஒரு கணித்து நீங்கள் படுக்கும் பொழுது ஒரு கனவு உங்களை அது தொந்தரவு பண்ணியது, அப்படி இடதுபுறமாக மாறிப்படுங்கள். இப்படி மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய படுக்கையின் அமைப்பை. அல்லாஹ் அந்த கனவின் தீங்கிலிருந்து உங்களை காப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ கனவு என்பது அதிலே மிகச்சிறந்த சில வழிமுறைகள் இருக்கிறது. அதிலே பார்க்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பார்க்கும் கனவு அது நல்லதாக இருப்பின் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்துவிட்டு உங்களின் மீது யாருக்கு அதிக பிரியம் இருக்குமோ அவர்களிடத்தில் மட்டும் சொல்லுங்கள், நல்ல கனவான் தான். நீங்கள் பார்க்கும் கனவு ஒரு விதமான அச்சத்தையோ அல்லது மனப்பதற்றத்தையோ அல்லது இழப்பை பார்ப்பதை போன்று, யாரோ இறந்து போயிட்டாங்க அல்லது ஏதோ ஒரு பாதிப்பு நம்ம துரத்திட்டு வருது, அந்த மாதிரியான கனவாக இருந்தால் யாரிடத்திலுமே சொல்லாதீர்கள். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நபி நீங்கள் யாரிடத்திலாவது சொல்லி அவர் ஒன்று கிடக்க ஒன்று அவர் ஒன்று சொல்லி அப்படியா பார்த்தா நடந்து போயிருமே, அது உண்மைதானே, இப்படிதான் நடந்திருக்க என்று எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று சொன்னால் அது அப்படியே உண்மையாகி போய்விடும். எனவே யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக இப்படி கனவுக்கான சில விளக்கங்களை, வியாக்கியானங்களை பெருமக்கள் நமக்கு ஹதீஸிலிருந்து எடுத்து தருகிறார்கள். இங்கே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, நாம் செய்யக்கூடிய நன்மைகளாகட்டும், நம் வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில தவறுகளாகட்டும், அதுவும் கூட கனவின் வழியாக நமக்கு சுட்டி காட்டப்படும் என்பதை கவனத்தில் கொள்வோம். நாம் செய்யக்கூடிய நல்ல இபாதத்துகளாகட்டும், நன்மைகள் பல ஆகட்டும், ஏதோ நாம் செய்யக்கூடிய ஹித்மாத்துகள், சேவைகள் எதுவானாலும் சரி, நமக்கு கனவின் மூலமாக கூட அது அறிவுறுத்தப்படும் என்பதை ஹதீதுகள் நிரூபிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தை கொண்டு போய் எனக்கு அல்லாஹ் கனவில் காண்பித்தான். நேரடியாகவும் சொர்க்கத்தை ரசூலுல்லாஹ் பார்த்துருக்காங்க, நேரடியாகவும் சொர்க்கத்தை நரகத்தை ரசூலுல்லாஹ் பார்த்துருக்காங்க. நீங்க கேட்கலாம் எங்க பார்த்தாங்க? மேராஜில் பார்த்தார்கள், நேரடியாக கண்டார்கள். சொர்க்கத்தின் காட்சியை, நரகத்தின் காட்சியை, அதனுடைய பிரமிப்பை, பிரம்மாண்டத்தை, அதனுடைய பயங்கரத்தை எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனால் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கனவில் பல தடவை பார்த்திருக்கிறார்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட பல தடவை பார்த்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நாள் கனவில் சொர்க்கத்தை கண்டதற்கு பிறகு அங்கே பார்த்த சில காட்சிகள் நபிகளுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தந்தது. தன் துணைவியாரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்துக்கிட்டாங்க. யார் அது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. இன்னி உரீத்துல் ஜன்னா, சொர்க்கம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. ஃபஸமிஅது ஃபீஹா குர்ஆனன் யக்ரஉ, சொர்க்கத்திற்குள்ளே நான் பார்க்கிறேன் யாரோ ஒருவர் உட்கார்ந்து குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார். குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய அந்த வார்த்தை, அவருடைய அந்த அந்த லஹ்ஜா, அதனுடைய அந்த அமைப்பில் ரொம்ப இனிமையாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், ஃபகுல்து, நான் கேட்டேன், மன்ஹாதா, யார் இங்கே உட்கார்ந்து குர்ஆனை ஓதுகிறார்? சொர்க்கத்துக்குள்ள அருள்மறையை அழகான குரலிலே, இனிய குரலிலே ஓதுபவர் யார்? அப்போ எனக்கு அங்கே சொர்க்கத்தில் சொன்னாங்க, ஹாரிஸத் இப்னு நோபான், உங்கள் தோழர்களில் ஒருவர் ஹாரிசா தான் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலேயே சொன்னார்களாம், கதாலிக்கல் பிர், கதாலிக்கல் பிர் வகான அபர்ரன் நாஸு பி உம்மி, நன்மை என்றால் இப்படித்தான் இருக்கும், நன்மை என்றால் இப்படித்தான் இருக்கும். ஹாரிசா என்பவர் என் தோழர்களில் ஒருவர் தான், ஆனால் தன் தாயின் மீது அளவு கடந்த அன்பும் அக்கறையும் கொண்டவர்.
தாய்க்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை கொஞ்சமும் குறைவில்லாமல் மிகச்சரியாக செய்தவர். வெறுமன்ன தாயின்னா தாய் மட்டும் அர்த்தம் இல்லை, தந்தையும் தான், அத்தாவையும் தான் குறிக்கும். அத்தா அம்மா ரெண்டு பேர்த்தையும் தான் குறிக்கும். ஆனால் இங்கே அவருடைய தகப்பனார் இல்லை, தாயார் மட்டும்தான். தாயாருடைய வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டார் ஹாரிசா. கூடுதல் கவனம் தாயின் மீது. அம்மா சொல்லிட்டாங்கன்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. அம்மாவை அவ்வளவு தூரம் கவனித்துக் கொண்டார். குறிப்பாக அந்த பெண்மணியின் கடைசி காலத்தில், அவர்களின் வயோதிக காலத்தில், அடுத்தவரின் உதவி தேவை என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வளவு அக்கறையோடு அவர் பார்த்து கொண்டார். அந்த நன்மையின் வெளிப்பாடு இப்படித்தான் இருக்கும். அவர் இன்னும் சொர்க்கத்துக்கு வரல, அவர் ஊர்ல மதீனா தான் இருக்காரு, அவர் இன்னும் இறந்து போகல, அவர் இன்னும் மதீனால தான் வசிச்சுக்கிட்டு இருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அல்லாஹ் நபிக்கு காட்டினா, இந்த ஹாரிசா தன் தாய்க்கு மிகச்சிறந்த பிள்ளையாக இருந்ததினாலே, தன் தாயினுடைய 100% துவாவிற்கு உரித்தவராக இருந்ததினாலே, இவர் போகும் இடம் இதுதான். யாருக்கு அல்லாஹ் காண்பிக்கிறான்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கிறான், கனவின் வழியாக காண்பித்தான். எனவேதான் நான் சொன்னேன், நாம் செய்யும் நன்மை கூட நமக்கு கனவின் வழியாக உணர்த்தப்படும். கனவின் வழியாக உங்களுடைய நன்மைகளில் தூய்மை இருந்தால், மிகச்சிறந்த இஹ்லாஸ் அதிலே கலந்திருந்தால், முகஸ்துதியை விட்டு பாதுகாப்பு பெற்றிருந்தால், ஹாலிசன் லில்லாஹ், அல்லாவிற்காக வேண்டி மட்டுமே என்கின்ற அந்த மனப்பான்மையோடு அது நிறைந்திருந்தால், அல்லாஹ் அதனுடைய அங்கீகாரத்தை கனவின் வழியாக கூட காண்பிப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தற்புகழை விரும்பவில்லை. ஏதாவது ஒரு காரியம் பண்ணால் எங்களை புகழணும், 4 பேர் எங்களை பாராட்டணும், 4 பேர் எங்களை அங்கீகரிக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்பலாம் கிடையாது. ஆனால் யதார்த்தமாக நாங்கள் செய்யும் செயல் மனித மனங்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி புகழை அது வெளிப்படுத்துகிறது. நல்ல விஷயம் செய்கிறாங்களே, அவர் மாதிரி உண்டா, சிறப்பான ஒரு செயல் செய்கிறாரு, சிறப்பான ஒரு காரியத்தை குடும்பத்தில் செஞ்சிருக்கிறாரு, பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்துருக்காரு, சமுதாயத்துக்கு இப்படி செஞ்சு கொடுத்துருக்காரு என்று யாரும் சொல்லி எல்லாம் சொல்லவில்லை, தானாக பேசுகிறார்கள். அதே போன்று அப்படி பேசுவதை செய்தவர், அந்த காரியத்தை செய்தவர் விரும்பவும் இல்லை, யதார்த்தமாக அவர் காதிலே வந்து விழுகிறது. இப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க சஹாபாக்கள். இப்போ ரசூல் சொன்னாங்க, அவர் சொர்க்கவாதி என்பதற்கு அல்லாஹ் முன்கூட்டியே அறிவிப்பு செய்கிறான்றாங்க. அவர் சொர்க்கவாதி என்பதற்கு அல்லாஹ் முன்கூட்டியே அவர் காதில் அதை கேட்க செய்கிறான். அவர் செய்கிற செயல் மக்கள் மனங்களிலே மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி, மனித மனங்களிலும் அவர்களுடைய நாவுகளிலும் அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக பேச வைத்து, அதன் வழியாக அவருடைய அமால்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது என்றும், அவர் சொர்க்கத்திற்கு தகுதி மிக்கவராக மாறிப்போய் கொண்டிருக்கிறார் என்பதையும் அல்லாஹ் அவருக்கு காதிலே கேட்க செய்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சில விஷயங்கள் அல்லாஹ் நம்ம காமிச்சிருவான், துன்யாலே காமிச்சு, அதனால காமிச்சிட்டான்றதுனால அதை சொல்லி பெருமை பீத்திட்டு இருக்கிறதுக்குரிய நிலை அல்ல. அதை சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய மனநிலையிலே மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பது தனிக்கதை. ஆனாலும் அல்லாஹ் காண்பிப்பான். எனவேதான் சொன்னேன், கனவின் வழியாகவும் காண்பிப்பான். நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் அங்கீகரிக்கிறானா இல்லையா என்பதை கனவின் வழியாகவும் காண்பிப்பான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, பிலால் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருந்தாங்க. புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வருகிறது. பிலால் ரலியல்லாஹு இடத்திலே பேசுகிறார்கள், யா பிலால் ஹத்திஸ்னி பி அர்ஜாமலின் அமில்தஹு இந்தக ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எத்தனையோ நல்ல அமல்கள் நீங்கள் செய்தீங்க, ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரணும். நீங்கள் ஏதோ பிரத்யேகமாக சில விஷயம் காரியத்தை செய்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னு கேட்டால், ஃபைன்னி சமிஅத்துல் லைலத்தல் பாரிஹா ஹஷஅத்தன் அலைக பைன யதைய ஃபில் ஜன்னா. பிலால் அவர்களே, சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு கொண்டு போய் கூட்டி கொண்டு சுத்தி காண்பித்தான். சொர்க்கத்திலே அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு சப்தத்தையும் கேட்க செய்தான். நீங்கள் நடந்து போகக்கூடிய அந்த காலின் ஓசையை, நீங்கள் மாட்டியிருந்த செருப்பினுடைய அந்த சத்தத்தை அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே, இது பிலால் அணிந்திருக்கக்கூடிய செப்பல், அவர் நடந்து வரக்கூடிய நடையின் அந்த சப்தம் தான் என்பதை எனக்கு அல்லாஹ் காண்பிக்க செய்தான். எனக்கு சொர்க்கத்தை காண்பித்தான். சொர்க்கத்தை காமித்தோடும் சேர்த்து நீங்களும் சொர்க்கத்துக்கு தான் வரப்போறீங்க என்ற செய்தியை மட்டும் இல்லை, நீங்க சொர்க்கத்தில் நடந்து உல்லாசமாக போகக்கூடிய அந்த நடையை,
அந்த நடையில் கேட்கக்கூடிய அந்த சப்தத்தை அல்லாஹ் என்னை கேட்க செய்தான். ஏதோ ஒரு பிரத்யேகமான ஒரு நல்ல அமல் உங்கள்ட்ட இருக்கு போல தெரியுது. அதனால தான் அல்லாஹ் என்கிட்ட கூப்பிட்டு காமிக்கிறான். என்ன செய்றீங்க நீங்கள் சொல்லுங்களேன். நாங்கள் அதில் செய்யுதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அடக்கத்தோடு சொன்னார்கள். நாம இருந்தால் ஆமாங்க, நான் 40 வருஷமாக தஹஜ்ஜத்தை விடுறதே கிடையாதுங்க, கொடுத்தா கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நிற்கிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு சஃபில் இமாமுக்கு நேர் பின்னாடி நின்று எத்தனை வருஷமாக தொழுவேன் தெரியுமா? ஐயோ, ரமதானில் மட்டும் எம்பிட்டு தருமோ அப்படின்னு நம்ம புகழை தள்ளியிருப்போம் பேசி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தின் தோழர்களாச்சு, ரொம்பவும் அடக்கத்தோடு சொன்னார்கள். மா அமலுன் அமில் துஹு அர்ஜா ஐந்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர்களே, என்னிடத்தில் அப்படி ஒன்றும் பெரிய அமலெல்லாம் இல்லையே, சொர்க்கத்தை வாங்கி தர்ற அளவுக்கு உண்டான பெரிய அமல்லாம் நான் தொடர்ச்சியாக செய்கிற மாதிரி தெரியலையே. ஆனால் ஒன்றே ஒன்று என்கிட்ட நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. வேற ஒன்றும் இல்லை நபியே, நான் என்னுடைய ஒவ்வொரு நாளில் டேல எனக்கு எப்போனாலும் அது ராத்திரி ஆகட்டும் பகலாகட்டும் எனக்கு ஒது முறிஞ்சிடுச்சின்னு சொன்னால் உடனே நான் ஒது செஞ்சிருவேன், ஒதுவை புதுப்பித்துக் கொள்வேன். ஒது செஞ்சு முடிச்ச கையோட நான் என்ன செய்வேன்னா, இல்லா சல்லை தொழிரப்பி மா குத்திரலி அனு சல்லிய, ஒது செஞ்சு வந்துட்டு நேராக அது பள்ளியாசலாகட்டும் வீடாகட்டும் வேறு எந்த இடமாகட்டும் 2 ரக்காத் ஒதுவுக்கான தஹியத்தை செஞ்சிருவேன். ஒது செஞ்சதுக்காக வேண்டி உண்டான காணிக்கை 2 ரக்காய் தொழுது விடுவேன். இது நான் என்னுடைய டே லைஃப், என்னுடைய லைஃப்பில் உங்களுக்கு நான் கேட்டதுலேருந்து அப்படியே இதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன், விட்டதே கிடையாது. இரவில் எனக்கு ஒது பிரிந்து விட்டாலும் எழுந்து நான் மறுபடியும் என்னுடைய சுய தேவையை முடித்து விட்டு உறங்கச் செல்வதற்கு முன்னால் ஒது செய்து விட்டு 2 ரக்காய் தொழுது தான் படுப்பேன் எப்போனாலும். இதை பின்பற்றுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தொடர் சின்ன அமல் தான் உங்களை சொர்க்கம் வரை உயர்வானவராக என்னிடத்திலே காண்பிக்க வைத்திருக்கிறது. இந்த சின்ன அமல் தான். நாம் நினைக்கிறோம் சாதாரண விஷயம் தானே சொல்லி சலாம் சொல்றது பெரிய காரியமா, ஊர் உலகத்தில் உள்ளாத சலாமா, எத்தனை பேருக்கு சலாம் சொல்றோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சலாம் தான் நம்மை அல்லாஹ்விடத்திலே சலாமத்தோடு கரை சேர்ப்பதற்கு வழி செய்யும். சின்ன விஷயம்தான். நபி சொன்னார்களே, நீங்கள் அதை தொடர்ச்சியாக பின்பற்றுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையை துன்யாவையும் ஆகிராவையும் அர்த்தமுள்ளதாக மாற்றும். நான் சொல்ல வரும் செய்தி ஒன்றுதான், நாம் செய்யக்கூடிய செயல் நன்மைகளாக இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ் நமக்கு கனவின் மூலமாகவே காட்டிவிடுவான். அதே தீமையாக இருக்கும் பட்சத்தில் அதையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவான், தெளிவுபடுத்துவான். சஹாபா பெருமக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பேசும் பொழுது சொன்னார்கள், யா மாஷரன் நிசா, பெண்கள் கூட்டமே, தஸத்தக்ன, நிறைய நீங்க தான தர்மம் கொடுங்க. இன்னி உரீத்து குன்ன அக்ஸர மின் அஹ்லின் நார், அதிகமாக பெண்கள் நரகத்தில் இருப்பதாக நான் காண்கிறேன். பெண்கள் நிறைய பேர் நரகத்தில் உட்கார்ந்துருக்கதான் நான் பார்க்குறேன். நாங்கள் சஹாபா பெண்கள் ஆச்சு, உடனே கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் எதனால எங்களை நீங்கள் பார்த்தீங்க நரகத்தில், அதிகமாக நாங்கள் ஏன் இருக்கிறோம்? சஹாபாக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற சபையிலே கேட்டவுடன் ரசூல் சொன்னாங்க, 2 காரியம் உங்கள்ட்ட இருக்குது. ஒன்று துக்ஸிரனல் லிஅன வ தக்ஃபுருனல் அஷீர், அதிகமாக சாபம் விடுறீங்க, அதிகமான சாபம் உங்கள் நாவிலிருந்து வெளிப்படுகிறது. ஒன்று, கணவனுக்கு மாறு செய்தல்ன்றது நிறைய நடக்குது. வீட்டுக்காரருடைய பேச்சுக்கு அப்படி உல்டாவா நடக்கிறது, அப்படி நேர ஆப்போசிட்டா நடந்துகிறது. அந்த செயல்பாடு அதிகமாக உங்கள்கிட்ட வெளிப்படுறதா தெரியுது. எனவே அல்லாஹ் நரகத்தில் அதிகம் பெண்களை இருப்பதாக எனக்கு காட்டி கொடுக்கிறான். அந்த நிலையிலிருந்து நீங்கள் மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் அந்த நிலையை உங்களுக்கு மாற்றி தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நன்மைகளாகட்டும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளாகட்டும் அல்லாஹ் அதை காட்டி விடுகிறான் கனவின் வழியாக. இப்போ நாம் கனவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களிலே நம்மை அது சரி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவும் நாம் பார்க்க வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் நமக்கு கனவில் காட்டப்படுகிறது, அல்லாஹ் இன்னும் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான், இன்னும் நன்மைகளை எதிர்பார்க்கிறான். நல்ல விஷயத்தை பார்ப்பதை போன்று வச்சுக்கங்க, உதாரணமா சொல்றேன், காபாவை தவாப் செய்வதை போன்று, புனிதமான அரஃபாவிலே தங்கியிருப்பதை போன்று, தொழுவதை போன்று ஏதோ சில காட்சிகளை நம் கனவிலே நாமே நம்மையே பார்க்கிறோம். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் இன்னும் நம்மள்டேந்து ஏதோ எதிர்பார்க்கிறான், காட்டி தர்றான், இன்னும் அவனிடத்தில் நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். வைத்துக் கொள்ளுங்கள், நம்மை அச்சுறுத்துவதை போன்று கனவாக இருக்கிறது, பயங்கரமான ஒரு காட்சியை பார்க்கிறோம், நம்மை பரிதவிக்கக்கூடிய நிலையிலே பார்க்கிறோம், அது அல்லாஹ் உணர்த்துவதாக நாம் கருதி கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை சீர்திருத்த நினைக்கிறான், என்னை இன்னும் அவனுடைய வழியின் பக்கம் நெருங்கி வா என்று கூப்பிடுகிறான். உன் பாவத்தை குறைத்துக்கொள், உன்னுடைய வருமானத்தினுடைய வழிகளை சரி செய்து கொள்,
உன்னை நீ சரிபடுத்திக் கொள் என்று அல்லாஹ் எனக்கு சொல்ல விரும்புகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கனவு சொல்லுகிறது. ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரியவர் வாழ்ந்தார். அவருக்கு பெயர் அபூபக்கர் ஷிபிலி. இதை சொல்லி முடிக்கிறேன். அபூபக்கர் ஷிபிலி மிகச்சிறந்த சூஃபி வழிகளிலே கட்டுப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இறைநேசர். ஜுனைதுல் பக்தாதி நாம் கேள்விப்பட்டிருப்போம். பக்தாத் மாநகரத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய இறைநேசர், மிகப்பெரிய இறைநேசர். ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாவுடைய காலத்திலே சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ஷிபிலி ரஹிமஹுல்லா. இவங்க மௌத்தான பின்னாடி நிறைய சீடர்கள் உண்டு. ஈராக்கிலே வாழ்ந்தவர்கள், பக்தாத் மாநகரத்திலே வாழ்ந்தவர்கள். இவர்களிடத்திலே பாடம் பயின்று மார்க்கத்தை, அதே போன்று தசவுஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சூஃபித்துவத்தை, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கான அந்த வழிகளை எல்லாம் தேடி அதை நோக்கி செல்லக்கூடிய வழியிலே எக்கச்சக்கமான சீடர்களை கொண்டவர்கள் இமாம் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹ். அவங்க மாணவர்களில் ஒருத்தவர் தன்னுடைய ஆசிரியர் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னாடி அவரை ஆசிரியரே கனவில் பார்க்கிறார். தன்னுடைய குருவை கனவில் பார்க்கிறார். பார்த்த உடனே கேட்டாராமா, கனவு பார்க்கிறாரு, மா ஃபஅல பிக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை எப்படி வைத்திருக்கிறான், அல்லாஹ் உங்களை எப்படி வச்சிருக்கிறான். நிறைய விஷயம் சொன்னீங்களே, உலகத்தில் சீர்திருத்தம் பண்ணீங்களே, எத்தனையோ மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் சரி செஞ்சீங்களே, நேர்வழிப்படுத்தினீங்களே, பல பேரை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வந்து கையை பிடிச்சி கொஞ்சம் சேர்த்து விட்டீங்களே, அல்லாஹ் உங்களை எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு மாணவர் கேட்கிறார். ஆசிரியர் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹ் மௌத்துக்கு பின்னாடி கனவிலே பதில் சொல்கிறார். அவுகஃபனி ரப்பி பைன யதை, அல்லாஹ் தன்னுடைய பெரும் கிருபையினால், மன்னிப்பால், அவனுடைய அருளுக்கு கீழே என்னை வைத்திருக்கிறான். அல்லாஹ் தன் பெரும் கிருபையினால் அவனுடைய மன்னிப்பை கொண்டு தன் அருளுக்கு கீழே என்னை வைத்திருக்கிறான். அப்படியா, எப்படி உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது, அல்லாஹ்ட்ட கேட்டீங்களா அப்படின்னு மாணவர் கேட்கிறார். ஆமா கேட்டேன். அல்லாவே கேட்டான், ஷிபிலி நான் ஏன் உன்னைய மன்னிச்சேன் தெரியுமா, சொல்றியான்னு கேட்டான். இப்போ நான் சொன்னேன், யா அல்லாஹ் நிறைய நல்ல அமல் செஞ்சிருக்கேன், அதனால தானே நீ மன்னிப்பு கொடுத்த, உன்னுடைய அருளை கொடுத்த. அல்லாஹ் சொன்னா இல்லை அப்படின்னா. சரி, நான் என்ன செஞ்சாலும் இஹ்லாஸா செய்வேன், தூய்மையான மனதோடு செய்வேன், முகஸ்துதியை எதிர்பார்க்க மாட்டேன், 4 பேர் பெருமை பேத்தணும்னு நினைக்க மாட்டேன், நான் தூய்மையா செய்வேன். அந்த தூய்மைக்கு நீ கொடுத்த சவாபா இது இல்லை. நிறைய ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன் யா அல்லாஹ், நிறைய உம்ரா செஞ்சிருக்கேன், நிறைய தொழுதுருக்கேன், நஃபிலு முஸ்தஹப்பு, நான் தொழாத தொழுகையே கிடையாது, அதனால தானே எனக்கு நீ மன்னிப்பை கொடுத்த. அல்லாஹ் சொன்னா கிடையாது, உன்னுடைய மார்க்கத்தை தேடி அதை பரப்புரை செய்வதற்காக நீ உலகத்தில் பல தூரம் பயணப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பயணப்பட்டிருக்கேன். ஏன், உன் மார்க்கத்தை படிக்க, படித்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க. சாதாரண விஷயம் கிடையாது. படிக்கிறதும் சரி, படித்ததை மக்களுக்கு சொல்லித் தர்றதும் சரி, அது உள்ளபடியே சாதாரண விஷயம் கிடையாது. அதை பற்றி தனியாக பேச வேண்டும். இவர் சொல்லுகிறார், இதனால் தான் நீ என்னை மன்னித்தாயோ, உன் அருளை எனக்கு கொடுத்தாயோ. அல்லாஹ் சொல்லுவான் கிடையாது, அதுவும் கிடையாது. நல்லோர்கள் பெரியோர்களுடைய தொடர்பை, சகவாசத்தை நான் ஏற்படுத்தி கொண்டேன். எனக்கெல்லாம் தெரியும், நான் மட்டும்தான், நான் எடுத்தது தான் முடிவு, நான் போற பாதை தான் கரெக்ட் அப்படின்னு இல்லாம, நல்லவர்கள் என்று யார் எனக்கு அல்லாஹ்வை நீ காண்பித்து கொடுத்தாயோ அவங்கள போய் சேர்ந்துக்கிட்டேன், அவர்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டேன், ஒரு சுகபத்தை ஏற்படுத்தி கொண்டேன். அந்த தொடர்பு தானோ உன்னுடைய மன்னிப்புக்கும் அருளுக்கும் காரணம். அல்லாஹ் சொல்லுவான் கிடையாது. பின்ன என்னதான் யா அல்லாஹ், என்னை எப்படி நீ மன்னிச்ச, என்னுடைய என மீது எப்படி நீ அருள் கொண்டாய், அதற்கு காரணத்தை சொல்லு என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இது வரலாற்று செய்தி. அல்லாஹ் சொல்லுவானாம், ஷிபிலி ஞாபகம் இருக்கா, பக்தாதில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய், கடுமையான குளிர்காலம், அது குளிரிலே எல்லாரும் போர்த்தி கொண்டிருந்தார்கள், கிடைத்த போர்வையை கொண்டு, கிடைத்த துப்பட்டியை கொண்டு மேனியை போர்த்தி கொண்டிருந்தார்கள். நீனும் அப்படி போர்த்தி கொண்டு ஒரு நாள் அதிகாலை ஃபஜர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு நடந்து போய் கொண்டிருந்தாய். அந்த நேரத்திலே ஒரு சின்ன குட்டி பூனை குளிரை தாக்க பிடிக்க முடியாமல் இந்த சுவரில் இருந்து அந்த சுவருக்கும், அந்த சுவரில் இருந்து இந்த சுவருக்கும் மாறி 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 குளிரை தாக்க முடியாமல் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. நீ என்ன செஞ்ச தெரியுமா, அந்த குளிரில் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த குட்டி பூனையை பார்த்து கையில் எடுத்து நீ போர்த்தி இருந்த அந்த போர்வைக்குள்ளே சுருட்டி முள்ளே மறைத்து வைத்துக் கொண்டாய். நீ குளிருக்கு போத்திருக்க ஒரு போர்வை, அந்த போர்வைக்குள்ளே நீ அந்த குளிரிலே நடுங்கி கொண்டிருக்கிற பூனையை எடுத்து உள்ளே வைத்து மறைத்து கொண்டாய். ஞாபகம் இருக்கா ஷிபிலி? அல்லாஹ் கேட்டான். ஞாபகம் இருக்கு யா அல்லாஹ், ஒரு நாள் அப்படி செஞ்சிருக்கேன். அல்லாஹ் சொன்னா, உன் வாழ்க்கை முழுக்க செய்த அமல்களை விட எனக்கு இதுதான் உன்னிடத்தில் பெருசாகப்பட்டது, எனவே இதை வைத்துத்தான் உன்னை மன்னித்தேன், இதை வைத்துத்தான் உனக்கு என்னுடைய அருளை கொடுத்தேன். கனவில் கண்ட அந்த சீடர் இதை தன் ஆசிரியர் தனக்கு சொன்னதாக இதை பதிவு செய்கிறார்.
இதை பற்றி பேசும் பொழுது பிரஹ்மதிகலி தில்கல் ஹிர்ரதி ரஹிம்துக, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரக்கம் அந்த சின்ன பூனையின் மீது ஏற்பட்டது, என் உள்ளத்தில் இருக்கும் இரக்கம் உன் மீது ஏற்பட்டு போனது, எனவே உன்னை மன்னித்தேன் என்று அல்லாஹ் சொல்வதாக இந்த செய்தியை வரலாறுகள் பதிவு செய்கிறது. அன்பான சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நமக்கு தெரியும், இரக்கம் காட்டுங்கள், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள். அன்பு செய்யுங்கள், உங்களுக்கு அன்பாளன் அருளாளன் அன்பை கொடுப்பான். நீங்கள் இருமாப்போடு இறுகிய உள்ளத்தோடு கடுகடுப்போடு நடந்து கொள்ளாதீர்கள், அல்லாஹும் உங்களிடத்திலே கடுகடுப்பாக இருமாப்போடு இறுகிய உள்ளத்தோடு நடந்து கொள்ளக்கூடும். எனவே பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரின் மீதும் நீங்கள் கருணை காட்டுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது வானிலிருந்து கருணை காட்டுவான் என்று பெருமானாரின் வார்த்தைக்கு இணங்க அவர் செய்த ஒரு சிறு செயலையும் கூட அல்லாஹ் கனவின் வழியாக காண்பித்து விட்டான். அதுதான் அவருடைய உயர்வுக்கும் மன்னிப்புக்கும் காரணம் என்பதையும் சொல்லிவிட்டான். எனவே நாம் காணக்கூடிய கனவு நம்மை மேலும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கலாம். சில நேரங்களில் நாம் பார்க்கக்கூடிய கனவு நாம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பித்து அதிலிருந்து வெளியே வா, நீ அல்லாஹ்வாக என் பக்கம் நெருங்கி வா, உன்னுடைய நிலையை மாற்றிக்கொள், உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கொள், உன்னுடைய அமால்களை சரி செய்து கொள், உன்னுடைய நீயாத்துகளை எண்ணங்களை நீ சரி செய்து கொள், உன்னுடைய இன்ன பிற உலக ஆகிரத்தினுடைய காரியங்களை எல்லாம் இப்படி சரியாக்கிக்கொள் என்று உணர்த்தக்கூடியதாகவும் கனவு இருக்கலாம். இதுதான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. வல்ல அல்லாஹ் சிறந்த நல்லவர்களோடு வாழுகிற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. பிறருக்கு பயன் தரக்கூடிய விதத்திலேயே அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை பாக்கியாக்கி வைப்பானாக. எனக்கு மட்டும் என்ற சுயநலத்தை கடந்து எல்லோருக்கும் என்னால் என்ன முடியும் என்கின்ற அக்கறையோடும் சிந்தனையோடும் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ்விடத்திலே கேட்போம். அந்த பாதையிலே அல்லாஹ் நம்மை பயணிக்க செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.